மாஸ்டர் நீங்கள் இன்னைக்கு விடிய காலையில் 3:45க்கு மாஸ்டர் நான் அப்போ அதுக்கு முன்னாடிருந்தே நின்றுக்கிட்டே இருந்தேங்க மாஸ்டர். திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் டைம் பார்த்தீங்க மாஸ்டர் 3:45ன்றது மாஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நான் நான் ஒரு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசின மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர். நான் வந்துட்டு முழிச்சு பார்த்தேங்க மாஸ்டர். நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கீது இந்த டைமில் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க மாஸ்டர். ஆனால் எனக்கு அந்தளவுக்குலாம் உங்களை பார்க்க தெரியாதுங்க மாஸ்டர் சூட்சமமா. நான் வந்துட்டு சரி முழிச்சிட்டு ரொம்ப யோசிச்சோம்னா தூக்கம் கலைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணு மூடிக்கிட்டேங்க மாஸ்டர். கண்ணை முழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மாஸ்டர். ஆனால் வந்து படுத்திருக்க முடியலைங்க மாஸ்டர். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுச்சு. அப்படியே திரும்பி திரும்பி கொஞ்சம் பிரண்டு பிரண்டு படுத்தேங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேங்க மாஸ்டர். அப்படியே எப்படி தூங்கினேன் அப்படிலாம் தெரிலங்க மாஸ்டர். அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனக்கு தூக்கமே இல்லைங்க மாஸ்டர். அதான் எனக்கு அந்த அந்த டைம் பார்க்கவும் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு நினப்பு எனக்கு வந்ததுங்க மாஸ்டர். இன்னைக்கு காலையில் விடிய காலையில் மாஸ்டர். கண்ணு எப்பொழுதுமே தினமுமே 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விடியகால எல்லா நம்மளுடைய சடோரியில் கற்றுக்கிட்டு கருமி இருக்க எல்லாத்துக்குமே வந்து அந்த அந்த நேரம் தான் வந்து டச் பண்ணுற நேரம். அந்த விடியகாலம் 3 to 5 தான் அந்த கர்மா நிவர்த்தி பண்ணுற நேரம். எல்லாத்துக்கிட்டையும் மூலாதாரத்தில் கனெக்டில் இருப்போம். 24 மணி நேரமும் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கர்மங்களை கை வைக்கிற நேரம் அது. விடியகாலம் 3 to 5 தான் நீங்கள். அதனால தான் அந்த 3 to 5 நிலை வந்து நீங்கள் வந்து அலாரம் வச்சு கூட முழிச்சுக்குங்க. ஒன்று உட்காந்து தியானத்தில் இருங்க, இல்லைன்னா உங்கள் ஆறாக விரிச்சு வச்சு பார்த்துட்ருங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா கண்ணை மூடியோ கண்ணை திறந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆறாக ரீடிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா சூட்சும உடல் தெரியும், வந்திருக்கிறது தெரியும். பேசலாம். நீங்கள் பேசலான்னா வாய் திறந்து பேசல, மனசால் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒன்று மனசால் பதில் கிடைக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் மனசால் பேசவும் முடியும், தொட்டு பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆர்டினரியாக ஒரு ஃபிசிக்கல் பாடி நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி தெரியல, என்னால் முடியலனா கூட ஜஸ்ட்டு ஆறாக விரித்து பார்த்து நீங்கள் மூலாதாரத்துக்கு போயிடணும். உங்கள் கவனத்தை போய் உங்கள் மூலாதாரத்தில் வச்சு ஆறாக விரித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த சக்கரத்தில் கை வைக்கிறாங்க, என்ன நீவி கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி வந்து ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் தெரியும். கற்றுக்கணும். சும்மா தின்னுவிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தபடி எல்லாத்தையும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தானே ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஆன்மீகத்தில் இருக்கிற சூட்சங்கள்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம இன்னும் பாதை வேறு மாதிரி இருக்கும். அது வந்து உன்னோட மனம் இன்னும் வந்து ஆன்மீகத்துக்கு திரும்பலை. லௌகீக வாழ்க்கையில் தான் ஆசை ஈடுபாட்டோடு இருக்குது. அது குடும்பம், தன் கணவன், தன் குழந்தை, தன் அப்பா அம்மா, அவ்வளோதான். ஒரு சிறிய வட்டம் இதுக்குள்ளே தான் மாட்டியிருக்க. இதுக்குள்ளே மாட்டி இதை சீக்கிரமாகவே இதை ஒரு திருப்தி அடைஞ்சு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அது பெட்ரு. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். நம்மளை ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்காக நமக்கு பல கஷ்டங்களை கொடுத்து அடிகளை கொடுத்து ஆன்மீகத்தை வர வைக்கும். ஆபத் படம் எப்போதும் கொடியேந்து காப்பாற்றிட்டே இருக்க மாட்டான் இல்லையா? இயற்கை வேறு மாதிரி ஒன்று செய்யும். ஆன்மீகத்தில் வரக்கூடிய அம்சம் இருந்தும் ஆன்மீகத்தில் வராமல் இருக்கவங்களுக்கு துன்பம் துயரங்களை கொடுத்து துன்பம் போக்குறதுக்காக ஐயோ இறைவா என்னை காப்பாற்றுன்னு ஆன்மீகத்துக்கு வர வச்சிடும். அப்படி வர வைக்கும். நம்மளாவே எல்லா வளமும் எல்லா செல்வமும் இருந்து ஒரு ஆன்மீகத்தை ஒரு கடவுள்னு ஒருத்தர் அம்மா நல்ல அப்பா, நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, நல்ல கணவன், நல்ல குழந்தை, எந்த ஒரு இம்சையும் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை, அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நன்றி சொல்கிறதுக்காவது இறைவனை தேடி நம்ம போக ஆரம்பித்தோம்னா, அப்பா எல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவனை தேடி அவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக போக ஆரம்பிச்சுன்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லை இன்னும் அதிலேயே பிறண்டுக்கிட்டு இன்னும் இது சம்மந்தமான விஷயங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த கேட்டுகிட்டு இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணுவான்னா ஒரு கட்டத்தில் துன்பத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். துன்பம் கொடுத்தோன்னா நம்ம தேடி ஓடுவோம். ஐயோ அப்பா எனக்கு வந்துருச்சு, நான் இன்பமாக இருக்கும்போது தேடி போக மாட்டேன், துன்பம் வரும்போது தேடி போகாமல். அப்போ எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார், துன்பத்திலேருந்து காப்பாற்றுவார். துன்பத்திலேருந்து காப்பாற்றி நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர மாட்டீங்களான்னு பார்ப்பார். ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்துக்கே வராமல் அதுலேயே பிறண்டுகிட்டு இருக்காங்கன்னா குரு சக்தி ஒதுங்கிக்கும். இவங்க ஏன்னா வேறு வழி இல்லை, உங்களை உள்ள ஆன்மீகத்தில் கொண்டாடுறவங்க அப்போ அடி விழுவும்.
அப்போ அடி விழும்போது ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அந்த நிலைக்கு ஏன் நம்ம போகணும்? அதனால் வந்து நமக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருக்கு, ஆனந்தமாக இருக்கும். துன்பம் வந்தாலும் காப்பாற்றுறதுக்கு குரு இருக்கார் அப்படின்னு சொல்லி அதிலே பிறண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு, எல்லா சந்தோஷம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. புத்தா மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் அது ஆன்மீகத்துக்காக நேரத்தை ஒதுக்கி, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காவது எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதுக்காக ஒரு நன்றி சொல்கிறதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம செய்யணும். அப்படியாவது ஆன்மீகத்தில் நம்ம தொடர்பு வச்சுக்கணும். இல்லாத பட்சத்தில் ஒரு கட்டத்தில் வந்து துன்பம் கொடுக்க ஆரம்பிப்பான். துன்பம் கொடுத்ததுக்கப்புறம் அவன் நினைக்கிறது அது வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இறங்குங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ